ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த காம்பவுண்டுக்கு நம்ம வந்து IUPAC நேம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல ப்ராப்பராக வந்து எழுதணும். ஓகே, அப்போ நமக்கு என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு கார்பன் வந்து இருக்குது, ஒரு கார்பன் வந்து இருக்குது. அதில் 2 ஃப்ளூரின் ஆட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஒரு ஃப்ளூரின் ஆட்டம், இங்கே ஒரு ஃப்ளூரின் ஆட்டம் வந்து போட்டுக்கலாம். ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் வந்து இருக்குது. அந்த கார்பன் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா புரோமின் வந்து இருக்குது, புரோமின் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட் இருக்குது. அப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், மெயின் செயின். அப்போ மெயின் செயின் வந்து நமக்கு வந்து வேற சாய்ஸ் எதுவுமே இல்லை, இது ஒன்னே ஒன்று தான். 2 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது, ரெண்டுமே நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இருக்குது. ஓகே, இதான் நமக்கு வந்து மெயின் செயின். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்பரிங் வந்து கொடுக்கணும். அப்போ நம்பரிங் கொடுக்கும்போது நமக்கு எப்படி நம்பரிங் கொடுக்கலாம், எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது வந்து நமக்கு வந்து செகண்ட் கார்பன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா இதை நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துக்கலாம், இல்லை இதை நமக்கு வந்து செகண்ட் கார்பன் எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா, அப்போ நம்ம இது என்ன, அப்போ நம்ம நம்ம என்ன பண்ணணும், நம்பரிங் கொடுத்ததுக்கப்புறம் சப்ஸ்டியூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் நம்பர் வந்து இருக்கணும். இங்கே நமக்கு நிறைய சப்ஸ்டியூஷன் வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மேலே கொடுக்குற மெத்தட் நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன இருக்குது, 2 ஃப்ளூரின் ஆட்டம் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ நம்பர் எப்படி கொடுக்கணும், 1 + 1. ஓகே, இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கார்பன் பார்த்தீங்கன்னா 3 சப்ஸ்டியூட் வந்து இருக்கு இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணால் 2 + 2 + 2, அப்போ +2 3 வந்து இருக்கு இல்லையா. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 8 வந்து வரும். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து 3 வந்து இருக்குது. அப்போ 1 + 1 + 1. செகண்ட் பொசிஷன் வந்து 2 இருக்குது. அப்போ 2 + 2, அப்போ விச் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 7 வந்து வருது இல்லையா. 4 5 6 7 வந்து வருது. அப்போ கீழே இருக்கிறதா நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து வருது. அப்போ கீழே இருக்கிற மெத்தட் தான் நமக்கு வந்து கரெக்டான மெத்தட். ஓகே, அப்போ மேலே இருக்கிறது வந்து கரெக்டு கிடையாது. அப்போ நம்ம நம்பரிங் வந்து கொடுத்தாச்சு. அப்போ நம்பரிங் எப்படி கொடுத்தாச்சு, ரைட் டு லெஃப்ட் தான் நமக்கு வந்து கன்வீனியன்ட்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நேம் வந்து நம்ம வந்து எழுதணும். அப்போ நேம் எழுதும்போது சப்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து நமக்கு எழுதணும். அப்போ அல்பபெட்டிக் ஆர்டர்ல எழுதும்போது முதல்ல நமக்கு என்ன வரும், பி தான் நமக்கு வந்து வரும். அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 1 புரோமோ. ஓகே, ஸோ 1 புரோமோ. நெக்ஸ்ட் என்ன பண்ணா குளோரின் வந்து நம்ம எழுதணும் இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 குளோரோ. ஓகே, ஸோ 1 குளோரோ. ஃப்ளூரின் நமக்கு எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் கார்பனில் ஒரு ஃப்ளூரின் வந்து இருக்குது, செகண்ட் கார்பனில் 2 ஃப்ளூரின் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா 1, 2, 2. ஓகே, அப்போ 3 ஃப்ளூரின் வந்து இருக்கு இல்லையா. அப்போ வந்து ட்ரைஃப்ளூரோ. ஓகே, ட்ரைஃப்ளூரோ. ஓகே, ஸோ ட்ரைஃப்ளூரோ ஈத்தேன் வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, ஸோ ட்ரைஃப்ளூரோ ஈத்தேன். ஸோ இதான் அந்த காம்பவுண்டுக்கான IUPAC நேம்.